முத்துவை வந்து ஹவுஸ்மேட்லாம் சேர்ந்து குறி வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமே நம்மளுக்கு இருக்குது. அவருக்கு ரொம்ப வன்மத்தை உள்ளே இருக்கவங்களாம் கக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமேட்டு அவர் நாமினேஷனில் வந்திருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலையை வந்து பிச்சு உதறிட்டு இருக்காங்க, ஓட்டு அடித்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி 12 பேர் பார்த்தீங்கன்னா நாமினேட் இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க. கேப்டன் வந்து ஜெஃப்ரி ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மகாராஜா பொண்ணுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதை பற்றியுமே நம்ம பேசுவோம். பவித்ராவோட எச்சத்தனங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஆர்ஜே ஆனந்தியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து கேரக்டரை விட்டே வெளில போயிட்டாங்க. எங்கிட்டோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சரியாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு செயல் செஞ்சாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னேன். எல்லாத்தையுமே நம்ம ஷோவில் பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டே வந்து ஒரு அரை மணி நேரம் கண்டென்ட் தான். எதுக்கு டெய்லி 1.5 மணி நேரம் வச்சு நம்மளை உயிர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி அதே மாதிரி தான் நம்மளை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. எடுத்தோடனே தீபக்கும் முத்துக்குமரன் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணே, ஏன்டா இந்த மஞ்சரி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, உண்மை புரிய மாட்டேங்குதாடா அண்ணே, அது கேரக்டரே அதுதானே, நானே நீ பண்ணுறது தப்புன்னு போய் சொன்னாலுமே இதுதான் என் கேரக்டர், இதில் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அது வந்து ஆக்டங்கிட்ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு சொல்லுச்சு, ஒரு இங்கிலீஷ் வேர்டு எனக்கு புரியலைண்ணே அப்படின்னு. ஏதாவது ஒரு வில்லி அப்படின்னு சொன்னிச்சாடா அப்படின்னு வந்து, ஆமாண்ணே வில்லி அப்படின்னு தானே சொன்னிச்சு, அப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லடா அப்படின்ற மாதிரி அவருமே வந்து பேசி முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு பிரியாணி கும்பல் இருக்குல்ல, அது இன்னுமே வந்து இன்னொரு பிரியாணி கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. வேறு எதுவும் பிரியாணி கூட கிண்டி நம்ம திம்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இவங்க திருந்தவே மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் போன வாரமே வந்து வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா இவங்கெல்லாம் அமைதியாக இருந்திருப்பானுங்க. அவர் கொஞ்சம் விட்டதுனால இவனுங்களுக்கெல்லாம் துளிர் விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்புறமேல பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்லியிருந்தார்ல, சௌந்தர்யா போயிட்டு வண்டையை கழுவுது, விட்டு கொடுத்துறாரா எனக்கு ஒசரம் ஆடுறா, ஜெய் தோத்தினா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவிச்சு. அப்புறமேட்டு டாஸ்க்கு வந்து ஜெஃப்ரி வந்து போகிறாரு. போயிட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இரு மனசாக இருந்திருப்பாரோன்னு தோணுது. ஆனால் ஃபைனலில் அவர் பண்ணது எனக்கே சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பின்னாடி நம்ம வந்து நம்பர் பிளேட் இருக்கலாம், அந்த மாதிரி காமிக்கிறாங்க, அதை வந்து தேடி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தானே அவர் எடுத்தார். அப்புறமேட்டு தொடர்ந்து அவர் எடுக்காத மாதிரியே இருந்துச்சு. சாச்சனை டப்புன்னு எடுத்தாங்க. கடைசியில் டை ஆச்சு. பிக் பாஸ் ஒன்று கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாச்சனா ஒரு இதை எடுத்துட்டாங்க, கையிலேருந்து பிடுங்கிட்டார். திரும்பி பிடுங்கிருந்தாங்க அப்படின்னா சாச்சனா கேப்டனாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் விட்டு கொடுக்கல, மனசளவில் வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சௌந்தர்யா சொன்னது ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் கேப்டனான பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் கோவா கேங்கோட ஆட்டம் வந்து உண்மையிலே தாங்கவே முடியலை. அப்படி அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கலாம், நம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்செல்லாம் பேசிட்டு அந்த இதையும் போட்டார். அப்புறமேட்டு மகாராஜா வந்து இந்த கொஸ்டினை கேளுங்கன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதாவது ஃபேன்ஸ் போல், அதாவது கேப்டனுக்கு வந்து துணை கேப்டனாக அசிஸ்டன்ட் கேப்டனாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக கேட்ட மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அவர் கேப்டன் தேர்ந்தெடுக்க வீட்டில் ஹவுஸ்மேட்டு தான் தேர்ந்தெடுக்கணுமா? நம்மளுக்கே தெரியும் இவங்க எல்லாரும் மனிதாபிமான அடிப்படையில் வந்து சாச்சனாவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. கேப்டனும் பார்த்தீங்கன்னா துணை கேப்டன் ஆக்கிட்டாங்க. ஜெஃப்ரி வேற சொல்கிறாரு, கேப்டன் அந்த அசிஸ்டண்ட வார்த்தையே மறந்துடு, நீயும் கேப்டன் தான், கேப்டனாகவே நடந்து கொள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தர்ஷிகாவை ஏற்றிடுறாங்க, ஜெஃப்ரிகிட்ட எதையுமே கொண்டே போகாத, நீயாவே கேப்டனாக வந்து நான் அடிச்சு நீ கேப்டனாகவே செயல்படுங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சமைக்கிறவங்கள்ட்டலாம் போயிட்டு சமையல் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளராக பார்த்தீங்கன்னா வாட்சாபாயாக வந்து இதுக்குன்னே வாட்ச மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை போட்டாங்க. என்னை வந்து தெரிஞ்சு தான் போட்டிருப்பாங்க. போன வாரம் என்ன ஆட்டம் இந்த டோஸ்ட்டுக்காண்டி போட்டோம், உன்னை செய்யணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை செஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அவரை பார்த்தீங்கன்னா சாச்சனா போயிட்டு எல்லாம் ஒழுங்காக வேலையெல்லாம் பார்க்குறீங்க, என்ன நீ போங்கடு, இந்த மாதிரி நீங்கள்லாம் சாப்பிட்டு தான் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமாக பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. அதோட கேரக்டரே அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப்டன்சி, அதாவது ஓப்பன் நாமினேஷன் வந்து இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறாங்க. உள்ளே போய் அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஃப்டியாக அடிச்சிருப்பானுங்க, வன்மத்தை கக்கியிருப்பாங்க. ஆனால் ஓப்பன் நாமினேஷனுங்கவும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்கிறாரு, அறிவுரை சொல்லாதீங்க, மன்னிப்பு கேட்காதீங்க, பொட்டில் அடித்த மாதிரி டைரெக்டாக சொல்லுங்கள்,
இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு எல்லா பயிலும் பார்த்தீங்கன்னா அறிவுரை தான் பண்ணணும். இது பிடிக்கல, அது இருந்தால் நல்லா இருந்தது. அறிவுரை கர்மம் தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து நான் மஞ்சரியையும் வந்து அருணுங்கிற முத்துக்குமரனே நான் வந்து பாராட்டுவேன். ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பி ஏதோ காரணம் வச்சு அவங்க நாமினேட் பண்ணணும்னு நினைக்காம தன்னை நாமினேட் நம்மளோட காரணம் இதுதான், இவங்கள தான் தகுதி இல்லாதவங்க இவங்க தான் நினச்சி கரெக்டாகவே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து நாமினேட் பண்ண. அருண் என்னதான் வன்மத்தை கக்குனாலும் அந்த முத்துக்குமார் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு. அது அவர் ஒரு ஃபேஸை வச்சுட்டு ஒன்று பண்ணுவார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட்டாக இருக்குது அருண் பண்ணும்போது. அதனால் பண்ணார். மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ட்ரிகர் பண்ணுறீங்க, ஏதோ வந்து அவர் தான் எழுதி சொல்லியாக கொடுக்கணும் அருணுக்கு, அந்த மாதிரி பண்ணி விட்டார். ஆனால் மஞ்சரியுமே பார்த்தீங்கன்னா அருணை வந்து நாமினேட் பண்ணவே இல்லை. அதுதான் அவங்களோட இது. இதில் வந்து முற்றிலும் வந்து மாறுபட்ட ஒரு வினோத பிறவி இருப்பார்ல, அவர் தான் நம்ம ரஞ்சித் அவர்கள். ஆர்ஜே ஆனந்தி காரி துப்புற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது ஆர்ஜே ஆனந்தியை வந்து எதுக்கு அவர் நாமினேட் பண்ணாங்கன்னு தெரியும். ஆர்ஜே ஆனந்தி அவரை நாமினேட் பண்ணிட்டாங்களா, வீட்டில் இருக்க எல்லாருமே பண்ணிட்டாங்களா, மஞ்சரி வந்து எல்லாரும் பண்ணுறாங்களா. அதாவது வந்து இவன் நான் எல்லாரும் அடிக்கிறேன் நம்மளும் அடிப்போம், ஒரு சுயமாக சிந்திக்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் இருக்காரு. இவரை எதுக்கு வாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி சொல்கிறாங்க, உங்களை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு தனி பாயிண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்ஜே ஆனந்திக்கு அவர் என்ன பாயிண்ட் தெரியுமா சொன்னார், அங்கே முத்து அங்கே ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்கே நீங்கள் எதுவுமே பேசலை அப்படிங்கிறார். அங்கே சார் என்ன பிடுங்கிட்டு இருந்தார், சார் அங்கே ஆளே காணா. வந்ததுலேருந்து சாரை தேட வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு டிவி டாஸ்க் நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் அவர்கள் இன்ன வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் யாராச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்க ரஞ்சித்னு எழுதி கொடுத்து தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் தலைவர் இருக்கார். அப்புறம் வந்து சத்யா சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேதுவனை வந்து பாராட்டிட்டார்ல, கவுண்டர் போடுங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இப்போ பட்டப்பேர் வைங்கன்னு சொன்னனால மஞ்சரியை சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி அந்த விசில்னு அடிக்கிறது எப்பனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுகை மோனையிலே பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காரு. நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு 3 வாரமாக வந்து தலைவனே வந்து தேடிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் தலைவனும் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருட வன்மத்தை வந்து கக்கிட்டு இருந்தாங்க. பவித்ராவில் தான் ஹைலைட்டு, தன்னை நாமினேட் பண்ணவங்கள தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து சாட்சனா வந்து தப்பிச்சிருக்க வேண்டியது. ஆனால் அந்த இதில் மாட்டி விட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் தான். தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சாட்சனா இருக்கும்போது சாட்சனா கொளுத்துவோண்டா அப்படின்ற மாதிரி வந்து கொளுத்தி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 பெயர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமார், நம்ம மஞ்சரி, சாட்சனா, ராணவ், அதுக்கப்புறமேட்டு ரயான், தர்ஷிகா, சௌந்தர்யா, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா, சத்யா, ஜாக்லின் அண்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆர்ஜே ஆனந்தி. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கவங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம அசைக்க முடியாத இடத்துல முத்து இருக்காரு, அப்புறமேட்டு சௌந்தர்யா, ஜாக்லின் இருக்காங்க. இவங்க என்னாலும் இந்த வாரம் காப்பாற்றப்படுவார்கள். கடைசி இடத்துல தொங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி, சாட்சனா, ரஞ்சித் அண்டு பார்த்தீங்கன்னா சத்யா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. ராணவ் கூட 4வது இடத்துல இருக்கார், இவர் கூட காப்பாற்றப்பட. நடுவில் இருக்கவங்க எல்லாம் ஓட்டுகள் அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்து இந்த வாரம் வந்து சாட்சனா அவங்க கண்டென்ட் காண்டி காப்பாற்றிடுவானுங்க. ஆர்ஜே ஆனந்த் சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை, சத்யாட்டையும் சுத்தமாக கண்டென்ட் இல்லை. இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் தான் வெளியில் விரட்டுவாங்க. நீங்கள் கேட்கலாம் ரஞ்சித் என்ன பண்ணுறாரு, ரஞ்சித்தை வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித்தை ஒரு சென்டிமெண்ட்டுக்காண்டி வச்சுருக்கேன். நான் பல வாட்டி அதை சொல்லிட்டேன், பழைய வீடியோக்களில் கூட பார்த்துக்கோங்க. அதனால் வந்து 75,000 வரைக்கும் ரஞ்சித்தை வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து அவங்களால முடியவே இல்லை, தன்னை எப்படி நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன்ட்ட போய் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரையும் சௌந்தர்யாட்ட கேட்டு சண்டை வலிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அது அந்த அம்மாவில் முடியவே இல்லை, எப்படி நம்ம நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொருத்தன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், அதாவது எதுக்கு நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் வந்து என்னைய இதுக்கு பண்ணாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இந்த ஆர்ஜே ஆனந்தி தான் ஒரு விஷயத்த கரெக்டாகவே சொன்னாங்க. இந்த கோவா கேங்குன்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இல்லை, அவங்க கூட வந்து விஷால் சேர்ந்துக்கிறாரு. விஷால் என்னை எதுக்காக நாமினேட் பண்ணாருன்னே தெரில. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கோவா கேங்கில் அவரை சேர்த்துக்கிறாங்க, அருணையும் சேர்த்துக்கிறாங்க, தர்ஷிகாவும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து அவங்களை நாமினேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு கேங் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் வந்து எலிச்சாவாய் தண்ணி தெளிச்சு விட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி, பவித்ரா, முத்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை தான் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான வாசகத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையில கரெக்டாகவே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதன் பிறகு அது நடுவில் ஒரு டாஸ்க் எல்லாம் நினச்சா அந்த கிரிஞ்செல்லாம் நான் தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணிடுறேன். அப்புறமேட்டு இன்னைக்கு
கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டுட்டு தான் என்னடா ஒரே தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் அருணும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மஞ்சரி சொல்ல அருண் காமாக கேட்குறாரு. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு பாயிண்ட் சொல்லும் போது உங்கள் சைடு கம்மியாகவும் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்றி சொல்கிறீங்க. அவன் நடிகமாக ரிவ்யூ அவன் பார்த்தீங்கன்னா சீரியல்லே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கான், அதே கர்மத்தை தான் இங்கே வந்து பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேட்குறான். முத்துக்குமாரை பற்றி அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கேவலமாக சொல்கிறாங்க. அதை கூட வந்து அப்படியெல்லாம் கிடையாது, நான் எனக்காக தான் ஆட வந்தேன், முத்துக்குமார் எனக்காகலாம் ஆடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமாரை வந்து ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே வந்து டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுலேருந்து மீண்டும் அவர் ஜெயிப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இந்த வாரம் ஓட்டிங் அடிப்படையிலே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை என்ன கந்தரகோலம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே பக்குன்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 12 பேர்களில் யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.